ஹாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்மாறல் எப்படி நம்ம முறையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வேல்மாறல் அருணகிரிநாதர் நமக்கு அருளியது. இதில் நிறைய நமக்கு இந்த ஒவ்வொரு லைன்லேயும் நமக்கு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அர்த்தம் நமக்கு இருக்குது. ஸோ வேல்மாறல் படிங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வேல் வரும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் படிங்க. வேல்மாறல் புக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் துதி அப்படின்னு சொல்லி இருக்கும். எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகர் துதி கண்டிப்பாக பாடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி பலிக்கு துணைவிடி வேலும் செங்கோடன் மயிரமே. இந்த லைன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கண்டிப்பாக இந்த லைனையும் படிச்சுட்டு வேல்மாறல் படிங்க. இந்த வேல்மாறல் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருணகிரிநாதர் முருகர் அருளால் திருத்தணிங்கிற கோயிலில் நமக்கு பாடினது தான் இது. ஸோ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மைகள் நடத்து குகன் வேலை அப்படி சொல்லியிருக்காங்க. இது வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 6 டைம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படி சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த திருத்தணிங்கிற பாட்டு நம்ம என்ன செய்யணும், 12 முறை படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கு இடையிலையும் நம்ம என்ன செய்யணும், திருத்தணியில் உதித்தலும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு இடையில நம்ம பாடணும். மொத்தம் 16 பாட்டு இருக்கும். அந்த 16 பாட்டு நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 4 வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 64 டைம் நமக்கு என்ன செஞ்சுருக்குன்னா வந்திருக்கும். அதே போல் இந்த பாட்டோட கடைசியில் நீங்கள் என்ன செய்யணும், திருத்தணியில் உதித்தரலுங்கிறத அந்த கடைசியில் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சரி, இப்போ என்னென்னு பார்ப்போமா. இப்போ பாருங்களேன், சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு அறத்த நிலை காணும் அப்படி சொல்லியிருக்காங்களா. இந்த லைனும் துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலைன் எனக்கு ஒரு துணையாகும் அப்படின்ட்டுருக்கா. இந்த 2 லைனும் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. நமக்கு எதிரிகள் இல்லை, பகையோட தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 2 லைனையும் படித்தா அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் காப்பாற்றுங்க முருகா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்க முதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் அப்படிங்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கான், நமக்கு நிறைய நெகட்டிவான எனர்ஜி, நெகட்டிவான எண்ணங்கள்லாம் தோண்டுமா, அவங்ககிட்ட இருந்தையும் எமபெருமானம் அந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைனை பாருங்களேன், பழுத்தமது தமிழ் பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரிய வரைக்குகை இடித்து வழி காணும். அவருக்கு ரொம்ப விருப்பமான ஏதாவது ஒருத்தங்க பக்தர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்து அதை இடித்து வழி காணும். அப்போ என்னை நீங்கள் என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் பகற்றுணையது ஆகும் அப்படிங்க. அப்படின்னா நான் என்ன தான் தனிமையில் இருந்தாலும் நீங்கள் என் கூட இருங்க முருகா அப்படிங்கிற, என்ன தனிமையில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் என் கூட எப்போது இருந்து காப்பாற்றுங்கிற மாதிரி தான். ஸோ இது நமக்கு அருணகிரிநாதர் ரொம்ப கிடச்சி. கண்டிப்பாக படிங்க. நானும் படிக்க என் வாழ்க்கையில் படிக்க நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் படிங்க. நமக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன சொல்கிறது, இங்கே பாருங்களேன், திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடைய முடைப்படை அடைத்துதிரம் நிறைத்து விளையாடுங்க. இதில் அடைத்து உதிரம் அப்படின்ட்டுருக்கா. உதிரம்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ரத்தத்தை குறிக்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரத்த சம்மந்தப்பட்ட எந்த வியாதி நல்லிச்சு நமக்கு வருமா. ஸோ இது ஒவ்வொரு பாட்டுக்கு 4 லைனுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படிங்க, நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஸோ என்ன செய்யுங்க, முருகர் எப்போது நம்ம கூட என்ன செய்ய இருப்பாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.